ஈரான் இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரஷ்யா பத்தி வரக்கூடிய அப்டேட்ஸ் ஆனது பெருசா கவனிக்கப்பட்டது இல்ல நம்மளும் அதை பத்தி பேசுறது இல்ல. ஏன்னா ஈரான் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ்லயும் நிறைய ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா கேப்ல ஈரான் மற்றும் இஸ்ரேல் பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்போ ரொம்ப முக்கியமான விஷயங்களை ரஷ்யா இப்போ உக்ரைனுக்குள்ள பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று, ஒரு புது வகையான ஆயுதத்தை உக்ரைனின் மீது பயன்படுத்தியிருக்காங்க. இரண்டாவது, அடுத்த ஒரு ஸ்ப்ரிங் அஃபென்சிவ் இப்போ அடுத்த கட்டமாக நடக்கிறதுக்கு எல்லா ஆயத்த பணிகளையும் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. மூணாவது, ரொம்ப பெரிய அளவில் உக்ரைனுக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கொடுக்கக்கூடிய கேஸ் சப்ளைன்றத கட் பண்ண போகிறோம். எங்ககிட்ட யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதாவது எங்களோட கஷ்ட காலத்தில் யார் கூட நின்னாங்களோ அந்த நாடுகளுக்கு மட்டும்தான் எங்களோட எனர்ஜி சப்ளை இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இந்த இடத்துல வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டர்ன் பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதியானது நிலவுது. புயல் வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அமைதி நிலவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் இந்த ஒரு பழமொழிக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை தான் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின எல்லா தகவல்களும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். நானும் வீடியோக்குள்ள போயிடலாம். நானும் உங்கள் ஆக்கி இது தம்பு கிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் செய்தி, கார்கிவ்ல ரஷ்யா நடத்தின தாக்குதல். 2 நாளைக்கு முன்னாடி இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த ஈரான் அப்டேட்ஸ்ன்றதுனால நானும் இந்த விஷயத்தை பெருசாக கவனிக்கல. ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்குன்ற மாதிரி மட்டும் செய்திகள் வந்துச்சு. ஆனால் அதோட இம்பாக்ட்ன்றது எந்த அளவுக்குன்னு தெரியல. இதில் 2 நாள், அதாவது ஒரு நாள் முன்னாடி இந்த தாக்குதல் நடந்துச்சு. நேற்று இதில் பாதிப்புகள் என்னன்றது டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் ஆனது வந்திருக்கு. 10 நபர்கள் இந்த ஒரு தாக்குதலில் இறந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முதல்ல உக்ரைனோட வெர்ஷன் என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ரஷ்யாவோட வெர்ஷன் பார்ப்போம். உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அபார்ட்மெண்ட்டை ரஷ்யா தாக்கிட்டாங்க. இந்த அபார்ட்மெண்ட்டை தாக்குனதுல 10 நபர்கள், 2 குழந்தைகள் உட்பட இதில் இறந்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மனிதாபிமானமற்ற தாக்குதலை ரஷ்யா பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஐரோப்பிய ஒன்றியம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் எல்லாமே சேர்ந்து ரஷ்யாவை கண்டிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய சிவிலியன் பில்டிங்ஸை மட்டும்தான் ரஷ்யா குறி வச்சுட்டு இருக்காங்க. இதற்கான விளைவை இந்த ஒட்டுமொத்த நாடுகளும் சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக கொடுத்தாகணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. இது உக்ரைனோட வெர்ஷன். இதில் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்கிவ்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கார்கிவ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு அம்யூனிஷன் டிப்போர்ட்ன்றது உக்ரைனால இப்போ புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு பகுதியின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தணும். இதில் அந்த அம்யூனிஷன் டிப்போர்ட் வெடிச்சதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் சேதமடைஞ்சது. இதில் நிறைய பாதிப்பு உக்ரைன் அந்த இடத்துல ஆயுதங்களை குவிச்சு வச்சதுனால ஏற்பட்டிருக்கு. இதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய 5 கட்டிடங்கள் முழுவதும் சேதமடைஞ்சிருக்கு. இதனால தான் இவ்வளோ பெரிய உயிரிழப்பு இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கே தவிர எங்களுடைய ஆயுதம் இல்லை நாங்கள் ஏவுகணைகள் எந்த விதமான குடியிருப்பு கட்டிடங்களின் மீதும் நேரடியாக மோதலன்னு அவங்க தரப்பு செய்திகள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரைக் நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோட்டோ இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எடுத்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவு பள்ளங்கள் உருவாயிருக்கு. அண்டர் கிரவுண்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டால் எப்படி ஒரு பூமியோட தன்மை அந்த இடத்துல இருக்குமோ அந்த மாதிரி தான் உருவாக்கியிருக்கு. இதே மாதிரி பேட்டர்னில் உக்ரைன் ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் ரஷ்யா பண்ணது சரியா தப்பான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேட்டகரியில் அந்த ஒரு டாபிக்குள்ளே நம்ம போகல. ஆனால் குடியிருப்பு பகுதிகளுக்கு மத்தியில் ஆயுத குடோன்களை வைக்கிறதுன்றது இருக்கிறதுலே ஒரு மோசமான விஷயம். இந்த மாதிரி அந்த இடத்துல வைக்கிறப்போ ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் நடந்து அந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு அழிவு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்க்கு ஏற்படும். அதை விட அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு ஃபயர் வந்துச்சுன்னா அப்பவும் இதே மாதிரி விளைவுகளை இந்த இடத்துல ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார். குடியிருப்பு வாசிகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துறாங்க, இதை கண்டிப்பாக கண்டிச்சாகணும், ரஷ்யாவுக்கு எதிரான பதிலடி அந்த இடத்துல கொடுத்தாங்கன்னு. அதே பிரச்சனை தான் அந்த இடத்துல ஈரான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு வார்த்தையும் பேச மாட்டாரு. இல்லை அது சம்மந்தப்பட்ட எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்ஸும் ஜெலன்ஸ்கியோட வாயிலிருந்து வராது. இதில் இருக்கிறதுல இன்னொரு மோசமான விஷயம், இல்லை ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்க மாட்டோம்னு அமெரிக்காவோட ட்ரம்ப் அவர்கள் எக்ஸாக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஜெலன்ஸ்கியை வச்சு செஞ்சாரோ, இப்போ அவரோட உதவின்றது ட்ரம்ப் அவர்களுக்கு தேவைப்படுது. 11 நாடுகள் சேர்ந்து ஜெலன்ஸ்கி கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். அதாவது அவர் சொல்லியிருக்காரு, 11 நாடுகள் எங்களை ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, எப்படியாவது உங்களோட ட்ரோன் இன்டர்செப்டர்ஸை கொண்டு வந்து எங்களுக்கு மிடில் ஈஸ்டில் கொடுங்கன்ற மாதிரி எங்களுக்கு கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. அதனால் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய சில எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ மிடில் ஈஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களோட உதவியோட ஈரானோட ஷாஹித் ட்ரோன்களை எதிர்த்து போராடுறதுக்கான அந்த ஒரு பயிற்சியானது கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. எல்லாம் ஓகே தான். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அவங்க ஷாஹித் ட்ரோன்ஸ்க்கு எதாவது ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. இன்டர்செப்டர் ட்ரோன்ஸ்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப மினிமல் காஸ்ட். ஒரு ட்ரோனை உருவாக்குறதுக்கான விலையே ஒரு $1800 தான் சொல்கிறாங்க. ரொம்ப கம்மியான விலையில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு ட்ரோன் லான்ச், அதாவது மேசிவாக லான்ச் பண்ணுறாங்கன்னு வைங்க. இப்போ கார்கிவ்ல நடந்த ஸ்ட்ரைக்கில் கூட 450 ட்ரோன்கள்
25க்கும் அதிகமான க்ரூஸ் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதிகப்படியான ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் ஏவுறப்போ இந்த இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ் அவங்க லான்ச் பண்ணுறாங்க. இதோட சைஸே பார்த்தோன்னா இவ்வளோ தான், இவ்வளோ அகலம், இவ்வளோ உயரம், இவ்வளோ தான் இருக்குது. இதை லான்ச் பண்ணுறப்ப என்ன பண்ணுன்னா இன்ஃப்ராரெட் இமேஜிங் மூலயமாகவும் டைரெக்டாக லைவ் கேமரா ஃபீட்ஸ் மூலயமாகவும் அந்த ட்ரோன் ஆனது இன்டர்செப்டார் ட்ரோன் ஆனது நேரடியாக போயிட்டு அந்த ஷாங்கி ட்ரோனின் மீது மோதி வெடிக்க வைக்குது. இந்த ட்ரோன்களோட இன்டர்செப்டார் ட்ரோன்களோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 25 கிலோமீட்டர்ஸ்க்கும் அதிகம். ஸோ ஒரு நகரத்தை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களால் இந்த ட்ரோன்களை அழிச்சிட முடியும். உண்மையிலே உக்ரைன் அதில் ரொம்ப சிறப்பாக செயல்படுத்துங்க. ஆனால் இதில் ரெக்வஸ்ட்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, அந்த இடத்துல தான் இடிக்குது. ட்ரம்ப் அவர்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு, இல்லை மற்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து எங்ககிட்ட ரெக்வஸ்ட்னா கிட்டத்தட்ட கெஞ்சி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட கெஞ்சுறாங்கன்ற மாதிரி ஒரு டோன்ல சொல்லியிருக்காரு. அங்க ஹங்கேரி உக்ரைனை வெறிகொண்டு தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஹங்கேரி கிட்ட இருந்து அதே ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. இன்னும் 2 உக்ரைனியர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பிரச்சனையை வச்சுட்டு மற்ற நாடுகள் இவர்கிட்ட கெஞ்சுறாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் என்ன விதமான போல்டான ஒரு கான்ஃபிடன்ஸ்ன்றது தெரியல. அதே நேரத்தில் ரஷ்யா இதில் பயன்படுத்திருக்கக்கூடிய ஆயுதம் கார்கிவ்ல நடந்த ஸ்ட்ரைக்ல இஸ்ரேல் A-13 சொல்லக்கூடிய ஒரு ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைலை பயன்படுத்தினதா சொல்லியிருக்காங்க. அதோட 25 ஏவுகணைகள் ஏவப்பட்டதில் 19 ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சில புகைப்படங்களையும் உக்ரைன் வெளியிட்டிருக்காங்க. அதை 3D மாடலாகவும் கிரியேட் பண்ணி இது என்ன ஆயுதம் KH-35ன்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவோட ஒரு ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைலை அப்படியே ரெப்ளிகாவாக பண்ணி புதுசாக இந்த மிசைலை உருவாக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆனது 1400 கிலோமீட்டர் அண்ட் இதோட வார்ஹெட் வெயிட்ன்றது 800 கிலோகிராமுக்கும் அதிகம். ரொம்ப அதிகப்படியான வார்ஹெட்டோட இருக்கிற சில ரஷ்யன்ஸ் மிசைல்ஸில் இது முதல் 3 இடங்களுக்குள்ள வரக்கூடிய அளவுக்கு அதிகப்படியான வார்ஹெட் இதில் வச்சிருக்காங்க. உக்ரைன் டிஃபெண்ட் பண்ணதா சொன்னாங்கல்ல சில ஏவுகணைகள், அந்த இடத்துல பல பிரச்சனைகளும் இருக்குது. ஏன்னா அவங்க காமிச்சிருக்கிறது எல்லாமே அன்எக்ஸ்ப்ளோர்ட் கிட்டத்தட்ட டம்மி மிசைல்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை டீகாயாக லான்ச் பண்ண மிசைல்ஸை உக்ரைன் இன்டர்செப்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளைம் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. நீங்களே அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு உண்மையான மிசைல் கீழே விழுந்தால் அது என்ன மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமோ அது எதுவுமே இல்லை. சின்ன சின்ன சேதங்கள், சில இடத்துல ஹாலோ சர்ஃபேசஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் அந்த பாடி மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஒரு புகைப்படங்களும் வெளியில் கிடச்சிருக்கு. ஸோ இலுமினேட் பண்ணுறதுக்காக ரஷ்யா அனுப்பிய டீகாய் ட்ரோன்களை உக்ரைன் இன்டர்செப்ட் பண்ணிட்டு 19 ஏவுகணைகளை நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் இல்லை இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் சொல்லக்கூடிய மாதிரி ஒரு கிளைமை உருவாக்குறது இந்த இடத்துல தெளிவாகவே தெரியுது. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தோன்னா ஒரு அம்யூனிஷன் குடோனை கொண்டு குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள உக்ரைன் உருவாக்கி வச்சிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு ரஷ்யா வச்சிருக்காங்க. இது சரியா பொய்யான்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுக்கக்கூடியது, அதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். உங்களோட முடிவு என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா கேஸை சப்ளை பண்ணக்கூடியது ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் ரொம்ப முக்கியமான அவருக்கு ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் அட்வைசர்ஸோட இன்னைக்கு ஒரு மீட்டிங்கில் ஈடுபட போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மீட்டிங்கோட அவுட்கமில் தான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கேஸ் கொடுக்கலாமா வேணாமா, இல்லை எந்தெந்த நாடுகளும் இதுக்கப்புறம் அதிகமாக நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோன்னு ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ரஷ்யாவோட கேஸ், ரஷ்யாவோட க்ரூட் இப்போ மார்க்கெட்டுக்கு வரலன்னா வெறும் ஒரே ஒரு வாரத்தில் ஒட்டுமொத்த குளோபல் அண்ட் ஆயில் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் அது ஏற்படுத்தும். ஆல்ரெடி G7 கண்ட்ரீஸ் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தி அதோட முடிவில் 4 மில்லியன் பேரல்ஸ் பெர் டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மார்க்கெட்டில் அவங்களோட ஸ்டாக்ஸ்லேருந்து ரிசர்வ்லேருந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணாலும் ரஷ்யாவோட ஆயில் நிறுத்தப்பட்டுச்சு இல்லை ரஷ்யாவோட கேஸ் ஆனது நிறுத்தப்பட்டுச்சுன்னா அதோட இம்பாக்டை இந்த இடத்துல யாராலையும் கொடுக்க முடியாது. ரஷ்யா சார்பில் இந்தியாவையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியா, சீனா, வடகொரியா, இன்னும் சில நாடுகள், ஒரு 5 நாடுகளை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நாடுகள் அல்லாத இவங்களோட ரெகுலராக பிஸ்னஸ் பண்ண போகிறதையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ரஷ்யாவினால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேஸ் கடைசி கட்டத்தை நெருங்கிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கார்கிவ்ல அட்டாக் நடந்துச்சு. இந்த புயல் வரதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய ஒரு அமைதியெல்லாம் சொன்னேன் ஸ்டார்டிங்கில். என்னடா அதை பற்றி எதுவுமே சொல்லலாம், இப்போ சொல்கிறேன். ரஷ்யா மற்றும் உக்ரைன் 1000 கிலோமீட்டரை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் லைனில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 தரப்புக்கும் மேஜராக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா பனிக்காலமானது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்டமாக 2 தரப்பும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டிய ஒரு தேவைக்கு வந்திருக்காங்க. கடந்த 11 நாட்களாக ரஷ்யா மேஜராக எந்த இடத்துலையும் சண்டை போடலை. எல்லா இடத்துலையும் டிஃபென்சிவ் மோடில் தான் இருக்காங்க. ஒரே ஒரு இடத்துல கூட அவங்க அந்த டிஃபென்சிவ் லைனை தாண்டி உக்ரைனுக்குள்ளே போகலை. எந்த விதமான இடத்துலையும் அஃபென்சிவ் அப்ரோச்ன்றதை எடுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் கார்கிவ் பகுதியில் 28 இடங்களில் ரீக்ரூப்பிங் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. என்னடா இந்த ரீக்ரூப்பிங்னு சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு கேட்டு. கடைசியாக ஜூன் மாதம் 2023 நினைக்கிறேன். அந்த டைமில் தான் அதிகமாக ரஷ்ய வீரர்கள் ரீக்ரூப்பிங் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு செய்தி, அந்த ஒரு வார்த்தையாகவே நம்ம கேள்விப்பட்டோம். அவ்வளோ நாள் கழிச்சு இப்போ கேள்விப்படுறோம்னு கேட்டோன்னா ரஷ்யா கம்ப்ளீட்டாக அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாற்றுறாங்க. 28 இடங்களில் ரீக்ரூப்பிங் ஆகுறாங்கன்னா கார்கிவை ஒரு புது ஃப்ரண்ட்டாக ஓப்பன் பண்ணி அங்கேருந்து அவங்களோட அடுத்த கட்டத்தை தொடர்ந்து போகிறாங்கிறது ரொம்பவே தெளிவாக தெரியுது. ஸோ ஜெலன்ஸ்கி ஒரு பக்கம் பேட்ரியட் இன்டர்செப்டர்ஸை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு
ட்ரோன் இன்டர்செப்டர்ஸாக அனுப்புகிறோம், அதுக்கு பதிலுக்கு நீங்கள் பேட்ரியட் இன்டர்செப்டர்ஸை கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த ரொம்ப சூர்யா அவர்களோட ஒரு நகைச்சுவை காட்சியில் வரும், இது ரெண்டும் ஒன்னான்னு கேட்குற மாதிரி. அந்த மாதிரி $1500 மதிப்புள்ள ஒரு இன்டர்செப்டாரை கொடுத்துட்டு $3 மில்லியன் மதிப்புள்ள ஒரு இன்டர்செப்டரை கேட்குறாரு. அது அமெரிக்கா கொடுப்பாங்களா இல்லைன்றது அவங்களோட முடிவு. மோஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா இருக்கிறதுலே ஆல் டைம் லோவில் அவங்களோட ரிசர்வ் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ ரஷ்யா புதுசாக ஒரு அஃபென்சிவ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதை உக்ரைனால எப்படி இந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ண முடியும்னு தெரியல. ஆனால் ரஷ்யா அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க கார்கிவ் ஃப்ரண்ட்ல இருந்து மட்டும்தான் அடுத்த கட்ட ஸ்ப்ரிங் அஃபென்சிவ் ஆனது ரஷ்யானால தொடங்கப்பட போகுது. ஸோ அடுத்து வரப்போகிற சில நாட்களில் ரஷ்யா மற்றும் உக்ரைனும் திரும்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குறிப்பாக ஜலன்ஸ்கி அவர்கள் 11 நாடுகள் சேர்ந்து தான் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறதா சொல்றாரு. ஆனால் ஆயுதங்கள் கேட்டு மற்ற நாடுகள் கிட்ட கெஞ்சினது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு உள்ள இல்லை ஒரு இராணுவம் சம்மந்தப்பட்ட பகுதிகளுக்கு பக்கத்தில் சிவிலியன் பில்டிங்ஸ் எப்பயுமே அலோவ் பண்ணக்கூடாது. அப்படி அந்த கட்டிடங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இராணுவம் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளும் கூடாது. ஆனால் இன்றைக்கி நிறைய நாடுகள், பெரும்பான்மையாக இந்த யுத்தத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே மாற்றிட்டாங்க. இப்படி மாற்றுறது சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணும். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது உங்கள் எல்லாருக்கே